சித்திரை திருவிழா 2026 மதுரை மாவட்டத்துல இந்த ஆண்டு கூட சிறப்பான முறையில நடத்துறதுக்காக மதுரை மாவட்ட நிர்வாகம், இந்து அறநிலை துறை, மதுரை மாவட்டத்துடைய காவல்துறை, மதுரை மாநகராட்சி, உள்ளாட்சி அனைத்து அமைப்புகளை சார்பாக இன்று தினம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் அழகார் கோயிலில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில நாம் நடத்திருக்கோம். போன ஆண்டு நடந்த மாதிரியே இந்த ஆண்டு கூட சிறப்பான முறையில சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாத அளவுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணணும் என்ற நோக்கத்துடன் இந்த ஆய்வு கூட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாம் பேசியிருக்கோம். இந்த சித்திரை திருவிழா 2026 பொறுத்தவரை வருகின்ற 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அதற்கு பிறகு 28/4/2026 செவ்வாய்க்கிழமை வந்துட்டு மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் அவருடைய திருக்கல்யாணம். 29/4/2026 புதன்கிழமை தேரோட்டம் நடக்க போகுது. 30/4/2026 வியாழன்கிழமை வந்துட்டு கள்ளழகருடைய எதிர் சேவை. வருகின்ற 1/5/2026 கள்ளழகர் வந்துட்டு வைகையில் இறங்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு விசேஷம் கூட அந்த நாள் நடக்க போகுது. இது சம்பந்தமா மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறையுடைய அலுவலர்களுடைய இணைந்து கடந்த மாதம் ஒரு ஆய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துல நாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த ஆய்வு கூட்டத்தில் மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையாளர், மதுரை காவல் கண்காணிப்பாளர், மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளர் உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு அனைத்து அறிவுரைகள் எல்லாமே கொடுத்திருக்கோம். இந்த ஆண்டு கள்ளழகர் அழகார் கோயிலிருந்து புறப்பட நேரத்துல விசேஷமான ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக செய்யறதுக்காக இந்த வாட்டி கூடுதலாக 50 எண்ணிக்கையில வாகனங்கள் டிஎன்எஸ்டிசி மூலமாக நாம் அனுப்புறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். போன ஆண்டு 75 சிறப்பு வாகனங்கள் பஸ் ஏற்பாடுகள்னு நாம் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நம்மளுக்கு தேர்தலுக்காக வந்திருக்கிற பக்தர்கள் சித்திரை திருவிழாக்கு கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதால் அவர்களுடைய தேவைகள் நான் மனசுல வச்சுட்டு இந்த வாட்டி வந்துட்டு 125 பஸ் வைக்கிறதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்புக்காக பேரிகேட் வசதிகள் எல்லாமே பண்ண போறோம். பார்க்கிங் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 390க்கு அதிகமான அளவுல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்கள் தான் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாம சில டெம்பரரி பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்களை கூட நாம் பண்ண போறோம். வரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் வசதிக்காக உள்ளாட்சி அமைப்பு சார்புல வந்து 2000 லிட்டர் கெப்பாசிட்டி உடைய கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டு குடிநீர் டேங்கர்ஸ்கள் நாம் வைக்க போறோம். நடமாடும் கழிப்பறைகளை கூட உள்ளாட்சிகளிலிருந்து நாம் வைக்க போறோம். உள்ளாட்சி உடைய இடத்துல அழகர் அவர்கள் மதுரை நோக்கி கிளம்பும் போது போகக்கூடிய டிரான்சிட் இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் போல்ஸ்கள் எல்லாமே பாதுகாப்பு ஆன அளவுல இருக்கு என்றதை உறுதி செய்யறதுக்காக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட நடவடிக்கைகள் நாம் எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உள்ளாட்சிகள் மூலமா கூட கேபிள்ஸ்கள் எல்லாமே கட்டா இருந்தா அவங்களை ரிமூவ் பண்றது, மரத்துடைய கிளைகள் எல்லாமே ரிமூவ் பண்ற போன்ற நிறைய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எல்லாமே நாம் எடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வருகின்ற 29-30 நம்மளுக்கு கடும் வெயில் இருக்கிற நேரத்துல இந்த சித்திரை திருவிழா நடக்கிறதுனால நம்முடைய மருத்துவத்துறை சார்புல வந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக குடிநீர் வசதிக்கு கூடுதலாக ஓஆர்எஸ் போன்ற வசதிகளை கூட நாம் ஏற்பாடு பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல ஆம்புலன்சஸ்கள் தான் நாம் நிப்பாட்ட போறோம். மருத்துவ முகாம்களை கூட நாம் அங்கே போட போறோம். டீஹைட்ரேஷன் அண்ட் சன்ஸ்ட்ரோக் சம்பந்தமான விஷயங்களுக்கு பொதுமக்களுடைய மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் மூலமா மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கள் நாம் கொடுத்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்கள் எல்லாமே போதுமான அளவுக்கு நம்முடைய மருத்துவ முகாம்கள்ல இருக்கிற மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே நாம் எடுத்திருக்கோம். அண்ட் தனியார்கள் மூலமா ஏற்படுத்தக்கூடிய அன்னதானம் நேரத்துல மாவட்ட நிர்வாகத்துடைய கண்டிப்பாக நடவடிக்கை அடிப்படையில வந்துட்டு அவர்கள் பர்மிஷன் வாங்க வேண்டும் என்ற ஒரு
விஷயத்தை கூட இந்த நேரத்தில் நாம் சொல்லியிருக்கோம். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமா பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய இந்த அன்னதானத்துடைய திறன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமா நாம் தொடர்ந்து வந்துட்டு நடவடிக்கை நாம் எடுப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய நபர்கள் தனியார்கள் வந்துட்டு கடைகள் எல்லாமே அமைக்க போறாங்க. அந்த கடைகளுடைய ஸ்டெபிலிட்டி சேஃப்டிகள்ல கூட நாம் எடுக்கிறதுக்கு இந்த தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுரை